ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சிம்பிளான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்பவே சீஸியாக யம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு சீஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுமே அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நான் கொஞ்சமாக காய வச்சு வச்சுருந்தேன், அதிலேருந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுமே அதில் 2 பச்சை கொச்சிக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை கொச்சிக்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் கட்லெட்டில் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுமே அதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை, கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கட்டர் தூள் சேர்த்துருக்கேன், துண்டு மிளகாய். அதோட தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதோட மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இன்னுமே இதை ஹெல்த்தியாக மாற்றணுன்றதுக்காக திராய் காய வச்சு வச்சுருந்தேன் கீரை. ஸோ திராயில் 1/2 டீஸ்பூன் அளவு, அதோட புதினா இலையையும் காய வச்சு வச்சுருந்தேன், அதுலேயும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கீரை ஏதாவது ஒரு கீரை ரொம்பவே அதிகமாக கிடைக்கும்போது வெயிலில் வைக்காமல் இணலில் வச்சு நல்லா காஞ்சதுமே அதை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா குட்டீஸுக்கு கொடுக்குறப்போ ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். கீரையை தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சேர்த்து நான் எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ, மீடியம் சைஸில் 3 பொட்டேட்டோவை நான் உப்பு சேர்த்து நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்து இப்போ நல்லா பிரட்டிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுட்டிங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆகி மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ நம்மளோட கட்லெட்டுக்குரிய கறி ரெசிபி ரெடி ஆகிடும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட மறக்காமல் நம்மளோட வீடியோவையும் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பொட்டேட்டோ ஃபில்லிங்கும் ரெடி ஆகிட்டு இப்போ இது ஓரமாக இறக்கி வச்சுக்கோங்க, ஆறட்டும். இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ரஸ்க்கு தூள் தேவை. நான் பிரெட் க்ரம்ஸ் தான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வாங்குகிற பிரெட் கொஞ்சம் மிகுதியாக இருந்துச்சுன்னா அதை தவாவில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி ஆறினதும் பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி. அது இல்லைன்னா ரஸ்கை தூள் பண்ணி எடுத்தோம்னாலும் சரி. இப்போ இதை மைதா மாவும் நமக்கு தேவை. அதை கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக பவுலில் 1/2 கப் அளவு மைதா மா, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, அதோட நான் கார்லிக் பவுடரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வீட்டில் இருந்த தலை சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட்டி இல்லாமல் நல்ல ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பண்ணுற கட்லெட்டை இதில் போட்டு நல்லா முக்கிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்க்கும்போது பிரெட் க்ரம்ஸ் நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னுமே உங்களுக்கு தண்ணி தேவைண்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃபில்லிங்குமே நல்லா ஆறிட்டு இதை வெறுமனே சீஸ் இல்லாமல் செய்கிறேன்டா சும்மா தேவையான அளவு ஒரு போல் எடுத்து போல் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி உள்ளங்கையால் அமர்த்தி எடுத்தோம்னா நமக்கு கட்லெட் ஷேப் கிடைச்சிடும். சைட்டுகளை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாக்கரைச்சலில் இதை சேர்த்து எல்லாம் நனைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் இதில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அதை உள்ளுக்கு போட்டுட்டு ஸ்பூனை வச்சே 2 பக்கமுமே நல்லா நனைச்சிக்கோங்க. இல்லாட்டி கை வச்சு இந்த மாதிரி நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம ஈரம் இல்லாத மக்க கையால் நம்ம பிரெட் க்ரம்ஸை மேலால் தூவி விடணும். அப்போ நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரொம்பவே ஈரம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அந்த கையாலேயே செஞ்சதால் ரொம்பவே பிரெட் க்ரம்ஸ் ஈரமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கட்லெட் ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க.
மாதிரி உருளைக்கிழங்கு கட்லெட்டு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இன்னுமே இதை நான் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு போல் எடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இதில் நடுவில் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வச்சுக்க போகிறேன். மொசரல்லா சீஸ் வைக்கும்போது கட்லெட்டை பீக்கிறப்போ ரொம்ப சீஸியாக யம்மியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி சீஸ் வச்சு அதை திரும்பவும் போல் பண்ணிக்கிறேன். போல் பண்ணிட்டோம்னா நமக்கு சென்டரில் சீஸ் இருக்கும். ஸோ சேம் மெத்தடில் உள்ளங்கையை வச்சு அமர்த்தி சேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா சரி. சீஸ் வந்து வெளியில் விளங்கக்கூடாது, இல்லாட்டி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ சீஸ் வந்து லீக் ஆகி மெல்ட் ஆகிடும். ஸோ சீஸ் விளங்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட கட்லெட் ரெடி. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி ஒரு ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து பிரியாமல் அப்படியே சேஃபாக கிடைக்கிறதுக்காக தான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஸோ ஃப்ரீசரில் வைக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப சேஃபாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பாருங்க கைஸ், நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணதுமே நம்மளோட கட்லெட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. உடையாமல் நம்ம ஈஸியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடிக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபில்டர் பண்ணிவிட்டு வேற ஒரு சோட்டிஸ் ஐட்டம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை ஒரு 2-3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதுங்க. ஸோ நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்கிறதால இஷ்யூ இல்லை, ஒரு தரத்துக்கு 2 தரம் பொரிச்சிக்கலாம். ஸோ நான் ஃப்ரை பண்ண ஆயிலை நேற்றே எடுத்து வச்சுருந்தேன். 2 நாளைக்கு கூடுதலாக வச்சுருக்காதீங்க. ஃப்ரை பண்ண ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கணும். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட கட்லெட் வந்து உடையாமல் இருக்கும். அது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட்லெட்டை சேர்க்குறப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்கு எல்லாத்தையுமே ஃபில்லிங் எல்லாம் குக் பண்ணிட்டோம். இப்போ வெளியில் இருக்கிற மாவு பிரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் நமக்கு பொரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பக்கமுமே ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா கட்லெட் வந்து உடஞ்சிடும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மினிட் ஆனதுமே மக்க பக்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக பெரட்டி விட்டு 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கட்லெட் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு பெரட்டுறதுக்கு உடையாமல் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழி பாத்திரத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கட்லெட் வந்து 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு, ஸோ நான் வந்து அசா கத்தினத்தால் கொஞ்சம் மிஸ்டேக்காக விட்டுட்டு அதால் கொஞ்சம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கட்லெட்டெல்லாம் செஞ்சால் நல்லாவே உடஞ்சி வந்துடும். ஸோ எனக்கு அதில் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கட்லெட் செய்கிறதுக்காக சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு சட்னி இல்லாட்டி டிப் ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா. இன்றைக்கி நான் டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக யம்மியாக இருக்குண்டு. வெறுமனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிப்போட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.